அஞ்சாவது பாலுங்க. மிக அற்புதமாக வைக்கப்பட்டது. அகலப்பந்து சற்றே விலகி சென்றதால் அகலப்பந்து. ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் என்ட்ரி மேட்ச்ன்றனாலேயோ என்னமோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவே வந்து கெடுபிடியாகவே போயிட்டு இருந்ததுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலை ஒய்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீப்பர் ஆக்ரோஷமாக அந்த பாலை தூக்கி போடுறத நீங்கள் பார்க்கலாங்க. இந்த பால் ஒய்டா ஒய்டு இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கிளியராக தெரிலங்க. மோர்கம் பாய்ஸுக்கும் பவர் பாய்ஸுக்கும் நடக்குதுங்க பிரைஸ் என்ட்ரி மேட்சுங்க. இல்லை என்ட்ரி ஆனால் கன்ஃபார்ம் பிரைஸுங்க. பவர் பாய்ஸ் மோர்கம் பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ஸ்டான்லி 2 பேரும் வந்து மோர்கம் பாய்ஸ், அதாவது நெய்வேலி டீம்லேருந்து வந்து ஆடிட்டு இருக்காங்க சிதம்பரத்தில். அவங்க தான் இறங்கியிருக்காங்க. நவீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் தான் மேட்ச்சு. போலிங் போடுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலாஜிங்க. நவீன் ஆடுறாரு. பிரைஸ் என்ட்ரி மேட்சுங்க. 12 பாலுக்கு எத்தனை அடிக்க போகிறாங்க என்னன்றது தெரியல. ரொம்ப ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்குங்க டீமு. ஃபர்ஸ்ட் பால் பிரைஸ் என்ட்ரி மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. சிங்கிள் தாங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே சிறந்த கலப்பணி மூலம் ஒரு ரன்னுங்க. ஸ்டான்லி ஸ்ட்ரைக் வந்துட்டாருங்க. 2வது பால் ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது பால் பாலாஜி போடுறாருங்க. லக் பை என்ன லக் பை பால் டாட்டுங்க. சூப்பருங்க, பால் டாட்டுங்க. 3வது பாலுங்க. வாவ், டாட் பாலுங்க. மோர்கம் பாய்ஸ். 4வது பால் ஷாட், ஒரு ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 2 பாலுங்க. பிரைஸ் என்ட்ரி மேட்ச் போயிட்டு இருக்குங்க. மீட் ஆயிடுச்சு. பட் ஆனா கேட்ச் அவுட்டுங்க. விக்கெட்ன்ற முறையில் அவுட் ஆகி வெளில போறாருங்க. பிரைஸ் என்ட்ரி மேட்சுங்க. பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால போடுறாருங்க. ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. 2 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஷாட்டுங்க. அது 6ங்க. அது போயிடுச்சுங்க. அது வெளில போயிடுச்சுங்க. அது சூப்பருங்க. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் எண்ணிக்கை 8ங்க. ஒரு ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் ஒரு ஓவருக்கு 8 அடிச்சிருக்காங்க. பிரைஸ் என்ட்ரி மேட்சுங்க. அடுத்த ஓவர் என்ன ஆக போகுதுன்றது தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 2வது ஓவர் போடுறாருங்க. சக்தி போடுறாருங்க பவர் பாய்ஸுக்காக. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டாண்ணா. மிக அற்புதமாக பால் ரைட். ஓகே, 2வது ஓவர் 2வது பால் பிரைஸ் என்ட்ரி மேட்சுங்க. அது ஷாட்டுங்க. அது பால் வெல்லுங்க. அது ஏப்பா போயிட்டு போகுதுங்க. சரியான ஷாட்டுங்க. இன்லி ஆடிட்டு இருக்காருங்க. 3வது பாலுங்க. 3வது பாலுங்க. 3வது பால் பால் வைடு. ஓகே, 3வது பால் ரீபாலுங்க. ஷாட்டு அவுட்டுங்க. கேட்சுங்க. கேட்சுன்ற முறையில் அவுட் ஆகி வெளில போறாருங்க ஸ்டான்லி. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றங்க. ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், மைக்கில் அறிவிக்கிறதுனால நமக்கும் தெரியல. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் மேட்சுங்க. பிரைஸ் என்ட்ரன்ஸ்ன்றதுனால 4வது பால் சிங்கிள் தான் நினைக்கிறேங்க. சிங்கிள் தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் லாஸ்ட் 2 பாலுங்க. ஷாட்டுங்க. கேட்சா அவுட்டுங்க. அவுட் ஆகி வெளில போறாருங்க. ஒரு 6 அடிச்சாருங்க டீமுக்காக. ரோச் இறங்கியிருக்காருங்க நெய்வேலி டீம்லேருந்து. லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. அது கேட்சா கேட்சுங்க. அவுட் ஆயிட்டாருங்க. இறங்கின உடனே அவுட்டுங்க.
மோகன் பாய்ஸ் மூணாவது ஓவருங்க, பிரைஸ் என்ட்ரன்ஸ் மேட்ச். மூணாவது ஓவர்னு இடையில தான் நமக்கே சொன்னாங்க, எண்ணிக்கை பார்ப்போம். தினேஷ் போட வராருங்க. 15 ஓட்டங்கள். பார்ட்னரே வந்து கேட்டாலுங்க எப்போ நாளைக்கு. தினேஷ் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரைட்டா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட். தினேஷ் ஓவர் போடுறாருங்க. தேர்ட் ஓவர் செகண்ட் பால் ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்டுங்க. ஓவர் செகண்ட் பால் டாட்டுங்க. மிக அற்புதமாக சரியான பால். ஷாட்டுங்க. சிக்ஸுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட 6 ஓட்டங்கள். சிக்ஸுங்க. நோ பாலுங்க. நோ பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் தானே. சிக்ஸ் உள்பட நோ பால். சரியான ஷாட்டுங்க. நாலாவது பாலுங்க. இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டுங்க. ஷாட்டுங்க. ஒரு ரன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சுழு மாற்றம். டபுளுங்க. சிறந்த முறையில் தங்களது அணியின் எண்ணிக்கை உயர்த்துகின்றனர் மோகன் பாய்ஸ் அணியினர். லாஸ்ட் 2 பாலுங்க. ஷாட்டுங்க. அது சிக்ஸுங்க. அது போயிடுச்சுங்க. அது வெளில போயிடுச்சுங்க. ஐயப்பா, சரியான ஷாட்டுங்க அது. லாஸ்ட் 2 பாலுங்க. சாரி, ஒரு பால் முன்கூட்டியே வேற சொல்லிட்டா. ஓ பால் ஆட்டுக்குங்க. சிக்ஸுங்க. அது ஒரு நோ பால். சிக்ஸுங்க. 6 ஓட்டங்கள். ஐயோ, சரியான ஷாட்டுங்க. ஒரு சிறு தடுமாற்றம். பவுலர் சிக்ஸ் தாங்க போயிட்டு இருக்குங்க. முறையா அடிச்சிட்டு இருக்காருங்க. கிரிக்கெட் மறுபடியும் லாஸ்ட் 2 பாலுங்க. நோ பால் வந்ததுனால சிக்ஸுங்க. அது மிக அற்புதமாக கேட்சா? தூக்கி அடிக்கிறது 6 ஓட்டங்கள். இல்லை, அங்க ஒரு சிறந்த களப்பணி. ஃப்ரீ ஹிட்ன்றதுனால நாட் அவுட்டுங்க. 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. ஷாட்டுங்க. சிக்ஸுங்க. எங்க போய் விழுந்துட்டு இருக்குங்க. அது சரியான ஷாட்டுங்க. 6 ஓட்டங்கள். அத்துடன் முதல் பாதி நிறைவு பெற்ற நிலையில் நெய்வேலி டீம் மோர்கம் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ பர் பாய்ஸ் ஜெயிக்கணும்னா 48 அடிக்கணுங்க. 3 ஓவருக்கு 18 பாலுக்கு 48 அடிச்சா பவர் பாய்ஸ் வின்னுங்க. சிதம்பரம் டீம் வின்னு. நெய்வேலி டீம் ஆடி முடிச்சுட்டாங்கங்க. போலிங் போட போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் பேட்டிங் இறங்கியிருக்காருங்க பவர் பாய்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பாலுங்க. 48 அடிச்சா வின்னுங்க 18 பாலுக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுங்க. டாட். ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் பாலுங்க. ஓ, டாட்டுங்க. 2 பால் டாட்டுங்க. 16 பாலுக்கு 48 அடிச்சா வின்னுங்க. பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க மேட்ச். தேர்ட் பாலுங்க. 2 பால் டாட் பண்ணிருக்காருங்க. ஓ, மூணாவது பாலும் டாட்டுங்க. சூப்பருங்க. தினேஷ் 3 பால் டாட் வாங்கியிருக்காருங்க. சந்துரு சூப்பரா போலிங் பண்ணிட்டு இருக்காருங்க. இது ஒரு பிரைஸ் சென்டர் மேட்சுங்க. 4வது பால். ஓ, டாட்டுங்க. 4வது பால் டாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5வது பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 2 பால். 1 சிக்ஸுங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸுங்க. சந்துரு முதல் 6 ஓட்டங்களை தனது அணிக்காக எடுத்துக் கொடுத்துள்ளார். இந்த ஓவரில் மீதம் ஒரு பந்து. லாஸ்ட் 1 பாலுங்க. 4 பார் டாட் கொடுத்தாருங்க. பட் ஆனால் ஒரு 6 ஒண்ணுங்க. தினேஷ் முறையான ஷாட் ஒன்று வச்சாருங்க. அடுத்தது கேட்சா சிக்ஸா? கேட்சா சிக்ஸா? கேட்சுங்க. அவுட்டுங்க. தினேஷ் அவுட்டுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவுட் ஆகி வெளியேறாருங்க தினேஷ். ஒரு ஓவர் அப்புங்க. 12 பாலுக்கு 42ங்க. 1 சிக்ஸுங்க. ஏப்பா எங்கேயோ போயிடுச்சுங்க. போய் ரோட்ல விழுதுங்க. அது சரியான ஷாட்டுங்க. வீரா 6 பாலுக்கு 6 அடிக்கக்கூடிய சூப்பர் ஷாட்டுங்க. அதே மாதிரி இவங்களும் செலக்ஷன்ல நிறுத்தக்கூடியவங்க தான். பாப்போம் என்ன நடக்குது மேட்ச். 2வது ஓவர் 2வது பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காருங்க வீரா. இன்னும் 11 பாலுக்கு 38 அடிக்கணுங்க. அப்படிதான்டா.
பேசி கொடுத்தாங்க. செகண்ட் பால் ரீங்க. பயங்கர சுவாரஸ்யமாகவும் போயிட்டு இருக்குங்க மேட்ச். ரெண்டாவது ஓவர், ரெண்டாவது பால். ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட பந்து. இங்கு ஒரு சிறந்த களப்பணி. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு ரன். ராஜா ஸ்ட்ரைக் வந்திருக்காருங்க. ரெண்டாவது ஓவர், மூணாவது பாலுங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. பரபரப்பாக ஆக்குறாங்க மேட்சை. பிரைஸ் என்ட்ரு மேட்சுங்க. ஷாட்டுங்க. மிக அற்புதமாக. நான் சிங்கிள் தான் நினைக்கிறேன். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 3 பால் வைப்புங்க. நாலாவது பாலுங்க. ஓ, ஃபோருங்க. அது ஃபோருங்க. அது ஃபோர். பைஸ்ல போருங்க. 4 பால். தடுமாற்றம். 4 போயிடுச்சுங்க. அது நாலாவது பாலுங்க. ரீபால். ஷாட்டுங்க. மிக அற்புதமாக தூக்கி அடிக்கிறார். என்னதுங்க? 6 ஓட்டங்கள் ஆகுமா? இல்லங்க, தடுத்துட்டாருங்க. சரியா தடுத்துட்டாருங்க. ஐயோ, சூப்பருங்க. சரியான ஃபீல்டிங்க. கேட்ச் பிடிச்சிருங்க. சரியான ஃபீல்டிங்க. சூப்பரா தடுத்துட்டாருங்க. ஒரு ரன்னு தாங்க. 6 ரன்னு தடுத்துட்டாருங்க. பா, நான் சூப்பர்ண்ணா. 5வது பாலுங்க. மிக அற்புதமாக வைக்கப்பட்டது. அகலப்பந்து. சற்றே விலகி சென்றதால் அகலப்பந்து. ஒய்டுங்க. லாஸ்ட் 2 பால் ரீங்க. லாஸ்ட் 2 பால். ரெண்டாவது ஓவர், லாஸ்ட் 2 பால். ஷாட்டுங்க. மிக அற்புதமாக. ஃபோருங்க. அது ஃபோருங்க. பால் ஃபோருங்க. அது தனது அணியின் எண்ணிக்கை 4 என்ற முறையில் ராஜா உயர்த்தியுள்ளார். பிரச்சனையாவே போயிட்டு இருக்குங்க இந்த மேட்ச். பயங்கர சுவாரஸ்யமாகவும் போயிட்டு இருக்குங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. அது செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஷாட்டுங்க. கேட்சா? அவுட். என்ற முறையில் அவுட்டுங்க. அவுட் ஆகி வெளில போறாருங்க ராஜா. அவர்கள் ராஜா விக்கெட்டை வந்து லாஸ்ட் 6 பாலுக்கு 22 அடிச்சா வின்னுங்க. அஜய் பவுலிங் போடுறாரு, வீரா பேட்டிங்க. 6 பாலுக்கு 4 6 வேணுங்க. சரியான ஸ்லோ பாலுங்க. திறமையா ஓவர் போட்டாருங்க. சூப்பரான பால் போட்டாருங்க. ஷாட்டுங்க. கேட்சா? 6 ஓட்டங்களாகுமா? இல்லை, அங்கு ஒரு அவுட்டா? கேட்ச். அவுட்டுங்க. வீரா அவுட் ஆகி வெளில போறாருங்க. கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து 4 பாலுக்கு 4 6 அடிச்சா அவனுங்க. 4 பாலுக்கு 24 அடிக்கணுங்க. சபரி பேட்டிங் இறங்கியிருக்காருங்க. டாட்டுங்க. மேட்ச் முடிஞ்சுங்க. இங்கே 3 பாலுக்கு 24 டாட் பாலுங்க. காஜி ஆடிட்டாருங்க. அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாரு போல. பிரைஸ் என்ட்ரன்ஸ் மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. முடிவுக்கு வருது. இந்த ஒரு பாலோட முடிவுக்கு வந்துருச்சுங்க. மேட்ச் பால் முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குறாருங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரை சிறந்த முறையில் போட்டு தன் டீமை வந்து பிரைஸ் என்ட்ரிக்கு உள்ளார என்று எட்டு போயிருக்காருங்க.